சந்தோஷங்கிறத விஷயத்தை சொன்னா உடனே ஆஞ்சநேயர் ஒரு கேள்வி கேட்கிறார். அம்மா, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் நீங்க அப்படின்னு பிராட்டியின் இடத்துல கேட்குறா. அப்படியாப்பா, என்ன வரம் வேணும் கேளு, எது வேணாலும் தரேன். என்ன உனக்கு திடீர்னு கேட்குறியே, என்ன வரம் வேணும் கேளு. இல்லை, நான் இங்கே முதல்ல உங்களை சந்தித்த பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் உங்களை வதம் பண்ணுறேன், கிள்றேன், குத்துறேன் அப்படின்னு வாக்குனாலையும் செயல்னாலையும் உங்களை ரொம்ப ஹிம்சப்படுத்தின்னு இருந்தா. அதனால் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா அவள்லாம் வதம் பண்ணிடலாம்னு தோன்றுறது. அதனால் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டாலும். அப்போ பிராட்டி சொல்கிறா, அம்பா ஆஞ்சநேயா, உனக்கு எப்படிப்பா தோன்றுறது? ராமனோட பழகிறேன்னு சொல்கிற, அவருடையதான சிஷ்யன்னு சொல்கிற, ராமசுவாமி தூதன் தானடா, ராமனுடைய தூதன்னு சொல்கிறையே, உனக்கு எப்படி இந்த பழக்கமெல்லாம் தோணித்து வதம் பண்ணணும்னு நினைக்கிறியேன்னு. அப்போ பிராட்டி சொல்கிறா, பிராட்டி ஆச்சரியமான சொல்கிறா ஆஞ்சநேயன் இடத்துல, பாபானாம் வா சுபானாம் வா பதார்காணாம் ப்ளவங்கமாலா, பாபானாம் வா சுபானாம் வா பதார்காணாம் ப்ளவங்கம காரியம் கருணமார்யேன நகச்சின்னாபராத்யதி. பாபானாம் வா சுபானாம் வா பதார்காணாம் ப்ளவங்கம காரியம் கருணமாரியேன நகச்சின் அபராத்தியதி. யாருப்பா தப்பு பண்ணல ஆஞ்சனையா? யார் அபராதம் பண்ணவா? யாருமே குற்றம் பண்ணாதவா ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அதனால யார் குற்றம் பண்ணாதவான்னு நினைச்சிட்டு இருக்க நீ என்னமோ அவளுக்கு நீ தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றையே, குற்றம் பண்ணாதவர்கள் யாரு அப்படின்னு கேட்குறா அப்படின்னு பிராட்டி சொல்றா. அதனால இந்த ராட்சசிகள் குற்றம் பண்ணினா அவளை நான் வதம் பண்ணி விடுறேன்னு சொல்றையே, அதனால யார் குற்றம் பண்ணாதவா? ஒன்னா பெருமாள் என்ன சொன்னார்? ராமபிரா ஒரு இடத்துல என்ன சொன்னார்? இந்த நல்ல செய்தியை போய் சொல்லிட்டு வான்னு சொன்னார். நீ சொல்லிட்டு உடனே சொல்லிட்டு உடனே என்ன பண்ணணும்? நீ திருப்பி ராமன் இடத்துல போயிருக்கணும். ஆனா அங்க வைக்க, ஆனா நீ என்ன பண்ணின ஆஞ்சநேயா, எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டீர். இதெல்லாம் அதிகப்படியாதானே நீர் பண்றீர். இது நீர் உண்மை பேர்ல குற்றம். ராமன் என்ன சொன்னாலோ அதுதான் செய்யணும். நானும் குற்றம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. நானும் நிறைய குற்றம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் மானிடத்துல நான் பிரிஞ்ச பொழுது, மான நினைச்சு ராமபிரானை பிரிஞ்ச பொழுது நான் இளைய பெருமாளை ஏசியிருக்கேன். அவர் சேர்ல உட்காந்து சேர்ல உட்காந்து இளைய பெருமாளை ஏசியிருக்கேன். பரம பாகவதனான பரதாழ்வான் இடத்துல அபச்சாரப்பட்டிருக்கேன். அதனால நானும் அபச்சாரப்பட்டிருக்கேன் அப்படின்னு பிராட்டி சொல்றாள். அப்ப யார்தான் அபராதம் பண்ணாதவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பாபானாம் வா சுபானாம் வா பதார்காணாம் லவங்கமா காரியம் கருணமாரியேன. பிராட்டியினுடைய குணம் எப்படின்னா கருணையே தான் பொழியக்கூடியவர். கருணாம் இவ ரூபிணிங்கிறார் இல்லையா சுவாமி தேசிகன் தயாசதகத்துல. அதனால கருணையே பொழியக்கூடியவன். அதனால யாருப்பா தப்பு பண்ணல, அதனால நீ அந்த மாதிரி அவளுக்கு தண்டனை கொடுக்குறன்னு நீ சொல்லாத அப்படின்னு அவளிடத்துல கண்டிக்கிறாராம். ஆஞ்சநேயரை கண்டிக்கிறா சீதா பிராட்டி. அப்படின்னா இதை ரொம்ப நன்னா அனுபவிக்கிறார் ஸ்ரீகுண ரத்ன கோஷம்னு பட்டர் பண்ண சீசுத்தி. அதில் சொல்லும் பொழுது பிராட்டியின் இடத்துல பிராட்டியை பார்த்து, ஏன்னா பட்டருக்கு பிராட்டி தான் ரொம்ப இஷ்டம். அவர் ரங்கநாயகிக்கு ஒரு குழந்தை, இஷ்ட குழந்தை போல பட்டர், பராசர பட்டருங்கிறவர். அவர் கேட்குறார், அம்மா நீ ராமனை விட நீ உயர்ந்துட்ட. எப்படி நீ உயர்ந்தன்னா ராமன் விபீஷணன் காகமோ விபீஷணனோ சரணாகதி பண்ணப்பறந்தான் அவளை காப்பாற்றினார் ராமபிரான். அதுவும் காகத்துக்கு லகு தண்டனையை கொடுத்து காப்பாற்றினார். ஆனா அம்மா நீ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ராட்சசிகளை வதம் பண்றேன்னு ஆஞ்சநேயன் சொல்லும் பொழுது அவள் எந்த விதமான உன்னிடத்துல சரணாகதி பண்ணாத பொழுதே அவள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கருணையினால அவ உன்னை ஹிம்சிச்சதான அந்த ஈரம் கூட காயல. இந்த ஈரம் கூட காயாத இருக்கும் பொழுது கூட நீ அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ கங்கணம் கட்டிட்டு
ஆஞ்சநேயா யார் தப்பு பண்ணாதவா, யார் குற்றம் பண்ணாதவா, எல்லாரும் தான்